கடவுளா பத்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, சந்தோஷமா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஐயா, தொழில் செய்ய எனக்கு பணம் தேவைப்படுது. இந்த நகை கிடைச்சா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அம்மா, அவங்க மனசுல பட்டதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? அக்கா, எல்லாரும் சொல்ற மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாமே, நமக்கும் நிறைய நகைங்க கிடைக்கும்ல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. பூமிக்கு அடியில கிடைச்ச புதையல் நமக்கு சொந்தம் இல்ல, அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். நாமளே வச்சுக்கலாம் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது சட்டப்படி குற்றம். அம்மா, இத நம்ம வெளியில சொன்னாதானே கவர்மெண்ட்டுக்கு தெரியும். நாம எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டா அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நீங்க புத்தியோட தான் பேசுறீங்களா? இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி மறைக்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கு எப்படியாவது தெரிஞ்சிரும். அப்புறம் நாம எல்லாரும் புதையல மறைச்ச குற்றத்துக்காக தண்டனையை அனுபவிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். நாம இத நேர்மையா கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா அவங்க நம்மள பாராட்டுவாங்க. நம்ம ஊரை பத்தி மீடியாக்கள் எல்லாம் பெருமையா பேசுவாங்க. அதனால இத கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரி. ஏங்க, கவர்மெண்ட் மீடியா எல்லாம் பாராட்டுறதா நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த புதையல கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்திருக்காரு. எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? ஆமாமா, நியாயம் தர்மம் பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு எதுவும் கிடைக்காது. நாம யாரையும் ஏமாத்தல, அடிச்சு போடுங்கள. நம்ம ஊர்ல கிடைச்ச புதையல நாமளே வச்சுக்க போறோம். அவ்வளவுதானே? அதானே. நகையை பார்த்ததும் உங்க மனசெல்லாம் எப்படி மாறி போயிடுச்சு பாருங்க. தப்ப கூட நியாயப்படுத்துறீங்க. என்னால உங்கள மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியாது. ஊர் தலைவரா நேர்மையா தான் நடந்துக்க முடியும். நான் இப்பவே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். அவங்க வந்ததும் இந்த புதையல ஒப்படைச்சிடுவோம். சந்திரா, போன கொடு. இந்தாக்கா. என்ன மௌன இது? சொதப்பலாம் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டா? ஆமா மேடம். சார், நான் திருப்புலானி ஊர் தலைவர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார், எங்க ஊரு கோயில்ல இருக்கிற வளாகத்துல சின்னதா ஒரு சன்னதி கட்ட பள்ளம் தோண்டினப்போ ஒரு புதையல் கிடைச்சது. புதையலா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், ஒரு குடம் நிறைய பழங்காலத்து நகைங்களும் ஒரு சின்ன அண்டா நிறைய இன்னும் கொஞ்சம் நகைங்களும் இருக்கு. அத உங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட போன் பண்ணி தகவல் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். டேய், இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு சட்டத்தை பத்தி சொல்லி தரியா? இந்த நகைங்கெல்லாம் இங்க இருக்கிறது சரியில்லை. இத போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த வீட்ல என்ன மீறி இதை யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களா? இல்ல அந்த தைரியம் தான் யாருக்காவது வருமா? அப்படியே வந்தா என் துப்பாக்கி தான் சும்மா இருக்குமா? ஈஸ்வரி, மாப்பிள்ள உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு. ஏன் அதை புரிஞ்சுக்காம விதண்டவாதம் பண்ணிட்டு இருக்க? இத முதல்ல போலீஸ்ல ஒப்படைப்போம். அதான் நமக்கு நல்லது. ஒரு நைட் இது நம்ம வீட்ல இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்துராது. இவ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. அம்மா, என் புருஷன் உங்க நல்லதுக்கு தான் சொல்றாரு. அத கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? தேவையில்லாம ஈகோ பார்த்து பிரச்சனைல மாட்டிக்காதீங்க. புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டா. அக்கா, உன் சொந்த வீட்ல நீ சொந்தமா ஒரு முடிவு கூட எடுக்க முடியல. இவன் எப்படி டாமினேட் பண்றான் பாத்தியா? சித்தி, இப்படி தூண்டி விடுற வேலையை என்னைக்குதான் நிறுத்த போறீங்கன்னு தெரியல. அம்மா, ரேவதி வீட்டுக்காரர் சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுதுமா. இத போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. என்ன எல்லாரும் சேர்ந்து நான் செஞ்சது தப்புன்னு சொல்றீங்களா? நான் ஒரு முடிவெடுத்தா எடுத்ததுதான். அதுல இருந்து நான் ஒன்னும் பின்வாங்க போறதில்ல. இந்த புதையல் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்ல தான் இருக்கும். இத பத்திரமா பாதுகாத்து நாளைக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க தான் போறேன். மீனாட்சி அம்மா, இங்க வாங்க. வரேம்மா, வரேன். என்னம்மா? இத நீங்களும் சந்திராவும் எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல வைங்க. சரிங்கம்மா. போய் உள்ள வச்சுட்டு வரேங்க. சரி. மா, பார்த்து தூக்குங்க, வெயிட்டா இருக்கும்.
கீழே வைங்க. துணி போட்டு மூடிடுங்க. சரிங்கம்மா. சரி, வாங்க போலாம். இந்த ரூம் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நாளைக்கு காலையில வரைக்கும் இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. புரிஞ்சுதா?